Hello. Hello. So hello students. So welcome back. So this is Naveen. So we started physics, right? So last class we started the basics of physics. Let us first focus on our SEYAL batch. Okay. இந்த பேட்சோட பேர் SEYAL. நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த SEYAL batch யாருக்கு ஃபோக்கஸ் பண்றோம்? SEYAL batch is only for students who cannot afford to go to maybe a center batch ஒரு டைரக்டா வந்து சென்டருக்கு போக முடியாம லைக் ஒரு சுச்சுவேஷன் காரணம் காட்டி அவங்களால வெளில வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு this SEYAL batch is dedicated. Okay. ஸோ இந்த SEYAL batch மூலிமா நீங்கள் ஃபிசிக்ஸோட பேசிக் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜியோட பேசிக்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் SEYAL batch will help you to renounce you actually. ஓகே, நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுக்குள்ளே இருந்தாலுமே இந்த SEYAL batch மூலிமா உங்களோட ப்ரிப்ரேஷனை உங்களால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இந்த SEYAL batchோட எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can subscribe us on YouTube as well as you have to subscribe us on Telegram so you can get the notes. So daily நடக்கக்கூடிய classes ஓட எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் டெலிகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ you can get all the notes then and there. Okay. Okay. சரி சார், லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம we were discussing about units and measurement, right? So units and measurement இருக்கக்கூடிய சில பேசிக் டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் உங்களுக்கு ஏர்லியராகவே சொன்ன மாதிரி நம்ம வெறும் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு 2-3 கிளாஸஸ் வரைக்குமே நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் தான் நம்ம டாபிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இது நான் செய்யறதுக்கான ரீசன் என்னன்னா, when we have a good base on everything, நம்ம அன்னைக்கு பார்த்த டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்லையும் நம்ம ஒரு பேசிக் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகிறப்போ, அதாவது நம்ம டாபிக்ஸ்குள்ளே போகிறப்போ we may feel everything much easy. ஓகே ஓகே கேஸ், நான் என்னோட லாங்குவேஜ் வந்து பைலிங்குவலாக யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வந்துடுது. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு மெயின்டைன் பைலிங்குவல். ஓகே, சாரி ஃபார் தட். நான் திடீர்னு இங்கிலீஷ் நிறைய பேசுகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டோன்ட் மிஸ்டேக் மீ. லைக் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பைலிங்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். Is anyone joined? Fine. Okay. இன்னைக்கு நான் பேசிக்ல உங்களுக்கு டீச் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். ஓகே, we'll start with kinematics. கைனமேட்டிக்ஸ் நம்மளோட பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸில் நிறைய வகையான டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் மேபி நிறைய டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிசிப்ளினில் ஒன் ஆஃப் த டிசிப்ளின் தான் கைனமேட்டிக்ஸ். ஓகே, இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் மோஷன். ஓகே, கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி அபவுட் மோஷன். ஓகே, நம்மளுக்கு நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா, அன்றைக்கி நம்ம பார்த்தோம். வி ஹாவ் அ பிரான்ச் ஓவர் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், வி ஹவ் பிரான்ச் ஓவர் ஆப்டிக்ஸ், வி ஹாவ் பிரான்ச் ஓவர் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பிரான்ச்சாக தான் நான் இதை பார்க்குறேன். இட் இஸ் கைனமேட்டிக்ஸ். This kinematics will help us. Okay, so மெயினா இந்த kinematics knowledge நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா மோஷன் பத்தின clear cut ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, so kinematics அப்படின்றது it's study about motion. It's study about motion. Okay sir, motion என்ன first? What is motion? நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் டேர்ம் தான் இந்த மோஷன், ரைட்? மோஷன். When an object is changing, when an object is changing its, when an object is changing its position with respect to time, it is called as motion. Let us consider me. நான் இங்கே நிற்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே நின்றுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னோட பொசிஷன் இங்கேருந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் தட் ஐம் ஜஸ்ட் வாக்கிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகே, அப்போ நான் என்ன கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னா ஐ எம் இன் மோஷன். ஓகே, ஸோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட பொசிஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு சேஞ்ச் பண்ணதோ with respect to time. எதுக்காக நான் டைம் இங்கே வந்து ஒரு குவான்டிட்டியாக பார்க்குறேன்? ஒய் டைம் இஸ் கன்சிடர்ட் ஹியர் இஸ், நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், பேசிக்லேயே பார்த்தோம்,
டைம் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, டைம் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ டைம் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேக்டரா பார்க்கறதுனால தான் நான் டைம் கூட கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ என்னோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சேஞ்ச் இன் இட்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அண்ட் when an object's position changes with respect to time, we call it as motion. அதுவே இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஒரு எதிர்மறையான டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட். எப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைமை சார்ந்து சேஞ்ச் ஆகலையோ அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, when object's position is not changing with respect to time, ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகல. உதாரணத்துக்கு நான் எப்படி நின்ட்டேன், இமேஜின் ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைக் திஸ். இந்த என்டையர் 1 hour ஃபுல்லாகவே நான் எப்படி நின்றுட்டு இருந்தானே என்ன ஆகும், நான் என்னோட பொசிஷனை சேஞ்சே பண்ணலாம். ஆனால் என்னோட வாட்ச்ல டைம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா, டைம் வில் பி கீப் ஆன் கோயிங். யாருக்காவது வெயிட் பண்ணுமா டைம்? டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. கரெக்டா? அப்போ நான் ஒரே இடத்துல இருக்கேன், என்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, நீங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேக்ரவுண்ட் நான் இப்படி நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ரெஸ்ட். Okay, when the object's position is not changing with respect to time, we call it as rest. We call it as rest. Okay, அப்ப ரெஸ்ட்க்கான டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ரெஸ்ட்க்கான டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, மோஷனுக்கான டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன? இந்த மோஷன் ரெஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேட்டிவ் டேர்ம் நான் பொதுவாக பசங்கள்ட்ட சொல்லுவேன், ஃபிசிக்ஸில் இந்த ரிலேட்டிவ்ன்ற வார்த்தை ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை. ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் லைக் வி ஹாவ் மெனி டேர்ம்ஸ். லைக் ரிலேட்டிவ் மேபி வந்து கம்பேரிசன், ரிலேட்டிவ்னாலே கம்பேரிசன். ஓகேவா? அப்போ ரிலேட்டிவ்ன்ற வேர்டை நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம், எதுக்காக வந்து மோஷன் அண்ட் ரெஸ்ட்டை வந்து ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சினாரியோ நம்ம அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கேன், நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகுது. தட் இஸ் கன்சிடர் என்னை தாண்டி ஒரு பஸ் போகுது. நான் அந்த பஸ்ஸை பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ரெஸ்ட்ல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பஸ் வந்து மோஷனில் இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது நான் நின்றுட்டு இருக்கேன், என்னை தாண்டி அந்த பஸ் கிராஸ் பண்ணி போகுது. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இடத்துல இருந்து அந்த பஸ் இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பஸ் வந்து மோஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஓகே, பஸ்ஸுக்குள்ளே வந்து என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸுக்குள்ளே இருக்க என் ஃப்ரெண்டு அந்த டிரைவரை பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்க, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு அந்த டிரைவரை பார்க்குறாரு, அந்த டிரைவர் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு. வெளியிலேருந்து பார்த்தேன்னா அந்த பஸ் மோஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்க எப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் போது உட்காந்துருக்காங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க எல்லாருமே ரெஸ்ட்டில் தானே இருப்பாங்க. அப்போ அந்த அப்சர்வர் வெளியில இருந்து பாக்குறப்போ மோஷன் மாதிரி தெரிஞ்சது, அதே அப்சர்வர் பஸ்ஸுக்குள்ள வந்து சப்போஸ் நோட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ல தெரியுது. அப்போ இந்த இடத்துல which is making the difference அதுதான் நான் கேட்க வரேன். ஓகே, அப்ப ரெஸ்ட்னு நம்ம நினைக்கிற எல்லாமே கண்டிப்பா அது ரெஸ்ட் தானா? நம்ம மோஷன் நினைக்கிற எல்லாமே மோஷன் தானா? கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். we call something frame of reference. Frame of reference. We call something called frame of reference. நான் எந்த ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கேன், நான் எந்த ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்ல பார்க்குறேன்னா இல்லை மோஷன்ல பார்க்குறேன்றதை பொறுத்து தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரெஸ்ட் மோஷன் சொல்ல முடியும். நம்மளுக்கு ரெஸ்ட்டாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அது ரெஸ்ட்டாகவே தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மோஷன்ல தெரியலாம். உதாரணத்துக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, நான் அப்படி நின்றுட்டே இருக்கேன், நீங்களாம் என்ன பார்க்குறீங்க, நான் ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் ரெஸ்ட்டாக இருக்கேன். இமேஜின் நம்மள ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், பூமி சுற்றிட்டு இருக்கா, அப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மூவ் ஆகிட்டு தானே இருக்கும். அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்குறப்ப நம்ம மூவ் ஆகிட்டு தானே இருக்கும். அப்போ எது உண்மை? சரி, இங்கே உண்மை பொய் அப்படின்றத தாண்டி மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு 2 டேர்முமே ஒன்றுத்துக்கு ஒன்று மாறும், ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். எதை கம்பேர் பண்ணி? with respect to the frame of reference. So இன்னொரு எக்ஸாக்ட் வேர்ட் எக்ஸாக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it depends on the observer. It depends on the observer. Okay, depends on the observer. Okay, அப்போ அப்சர்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் கைஸ். ஓகே, லிஃப்ட் ஒரு குட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க நிக்கிறீங்க, லிஃப்ட்ல 2 பேர் யாராவது நீங்க பாக்குறீங்க, அந்த லிஃப்ட் மேலே போறதை நீங்க நோட் பண்றீங்க.
நீங்கள் அந்த லிஃப்ட் மூவ் ஆகிறத கண்ணால் பார்க்குறீங்க. ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எப்படி தெரியுவாங்க? ட்ரெஸ்ஸில் தானே இருக்காங்க. அகெயின் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ மோஷன் அண்ட் ரெஸ்ட்டை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப வந்து டாபிக் விட்டு வெளியில் போகிற மாதிரி நினைக்க வேண்டாம். See, when I want to say something first time, நான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல ஆசைப்படுறேன், அவ்வளோதான். when I go to the next level, கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக போகிறப்போ நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸை கட் டவுன் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போதைக்கு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் யூ ஷுட் லேர்ன் எவ்ரி திங் இன் அ பேசிக் மேனர் வித் சம் குட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நல்ல எக்ஸாம்பிள்ஸோட நான் கற்றுத்தரேன். ஸோ இந்த பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம், அப்சர்வர் பற்றி பார்த்துட்டோம். வேற என்ன சார் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, we need to speak about quantities that describe motion. இது எல்லாமே நம்மளோட ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கைஸ். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து கிளாஸ் 11 இல்லை கிளாஸ் 12 கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபவுண்டேஷன் நான் சொல்கிறது மேபி ரொம்ப பேசிக்காக 9th இருக்கலாம், இல்லை 7th இருக்கலாம், இந்த லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த பேசிக் லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆக்சுவல் டாபிக் போகிறப்போ, அந்த ஆக்சுவல் சாப்டர்ஸ் படிக்கிறப்போ எனக்கு ஒர்க் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு வேர்ட் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரீகால் ஆகிடுறதுனால தான் நான் எவ்ரி திங் இங்கே வந்து ஒரு இனிஷியலாக அந்த பேசிக் கிளாஸே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ லிசன் ஹியர், வாட் ஆர் தி குவான்டிட்டிஸ் தட் ஆர் டிஸ்கிரைபிங் மோஷன். நம்மளோட கரிக்குலமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூ குவான்டிட்டிஸை நம்ம நான் போர்டில் எழுத போகிறேன். அந்த குவான்டிட்டிஸ் என்னன்றது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி, distance, displacement. ரெண்டாவது speed, velocity. மூணாவது acceleration. Okay, I hope you are seeing this. Distance, displacement, speed, velocity and acceleration. Distance, displacement நம்ம கேள்விப்பட்ட ஒரு டேர்ம். அகைன் ஸ்பீட், வெலாசிட்டி, இந்த 5 குவான்டிட்டிஸ் தான் இந்த சாப்டரோட பேசிக். ஓகே, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் பார்த்தோம். இட்ஸ் a branch of physics that helps us to understand about motion. ஓகே, ஆப்ஜெக்ட்ஸோட மோஷன்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு கைனமேட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த கைனமேட்டிக்ஸில் நம்மளோட பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன, எந்தெந்த டேர்ம்ஸை வச்சு நம்மளால மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த 5 குவான்டிட்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு குவான்டிட்டிஸையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயில் இன் சென்ஸ் நான் ரொம்ப நியூமரிக்கல் ஓரியன்டாக போக போகிறதில்ல, குவான்டிட்டிஸோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் இப்போதைக்கு கொடுத்துறேன். சின்ஸ் இட்ஸ் a very basic class, ஸோ இந்த குவான்டிட்டிஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதோட நேச்சர் மட்டும் பார்த்துட்டு once we get into the actual concepts, once we get into the actual topic, இன்னும் டீட்டெயிலாக நம்ம நியூமரிக்கல்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, yes. First concept, distance. Guys, நம்மளோட previous sessionல scalar quantities and vector quantities பத்தி பார்த்தோம். What are the two types of physical quantities with respect to the direction, dependency on direction வச்சு பார்க்குறப்போ we got scalar quantities and vector quantities. So scalar quantities கீழே வரக்கூடிய quantities எல்லாத்துக்குமே வெறும் magnitude மட்டும்தான் வரும். அதுவே the quantities that come under vector will have both magnitude as well as direction. Okay, so scalar quantities la only magnitude, vector quantities la magnitude plus direction. Okay, so in the distance pathina or scalar quantity, this distance is an example of scalar quantity. So what it is, listen, it is the actual path covered by the object. Sometimes it is called as path length. Some books it is also referred as path length. Simple length. Okay, ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கேல் எடுக்கிறீங்க, ஸ்கேல் எடுத்துட்டு சார் நான் சொல்கிறேன் ஒரு 5 cm கோடு போடுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 cm கோடு போடுறீங்க. 10 cm போடுப்பா, 10 cm போடுறீங்க. 20 cm போடுப்பான்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கேல் பார்க்குறீங்க, சார் என்னோட ஸ்கேல் 15 cm தான் சார் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட்டு 15 cm கோடு போடுறீங்க, அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறீங்க. சார் நான் 25 cm போட சொல்லுங்கள், திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஒரு 15 cm கோடு போடுறீங்க, அப்புறம் 10 cm கோடு போடுறீங்க. அப்போது இந்த இடத்துல ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணுறது என்னது, லென்த். ஒரு கோடு வரைகிறீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறீங்க, லென்த்தை பற்றி பேசுகிறீங்க. அதே தான் டிஸ்டன்ஸும். ஓகே,
ஒரு ஆப்ஜெக்ட் let us consider A ல இருக்கு. A ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் B க்கு போகுது. let us consider அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வீட்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். வீட்ல இருந்து மேபி ஒரு ஷாப்புக்கு போகலாம், இல்ல எங்க வேணாலும் போகலாம். ஓகே, இப்போ A ல இருந்து B க்கு போறப்போ அது என்ன பண்ணுது, தன்னோட பொசிஷனை A ல இருந்து B க்கு நடந்து செல்லுது. நடந்து போதோ இல்ல கார்ல போதோ இல்ல பைக்ல போதோ, இட் இஸ் சேஞ்சிங். அவ்வளவுதான். அதோட பொசிஷனை A ல இருந்து B க்கு சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகே, A ல இருந்து இப்போ அது B க்கு வந்துருச்சு. திரும்ப இப்போ B ல இருந்து அது C க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். வேற அதோட ஷாப்ல இருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது. திரும்ப அந்த ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது. could be anything. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் எங்க வேணா டிராவல் ஆகட்டும். ஓகே, A ல இருந்து B க்கு போச்சு, B ல இருந்து C க்கு போச்சு, C ல இருந்து D க்கு போச்சு. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் தி டோட்டல் லென்த் கவர். ஏபின்றது ஒரு லென்த், யூ கேன் மெஷர் இட். பிசின்றது ஒரு லென்த், மெஷர் இட். சிடின்றது ஒரு லென்த், மெஷர் இட். அப்போ இந்த மூணு லென்த்தையும் நான் ஆட் பண்ணாதான் the total distance covered by the object எனக்கு தெரியும். ஓகே, அப்போ distance can be given as AB plus BC plus CD. That's all. This is nothing but the distance covered by the object. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது டைரக்ஷன் பத்தி பேசணும்னா, டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போச்சு, அந்த டைரக்ஷன்ல போச்சு, அதை சொன்னோம். நத்திங். டைரக்ஷன் பத்தி இங்க எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் லென்த்தை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஓகே, லென்த் அப்படின்ற ஒரு நம்பர், ஒரு மேக்னிடியூட் பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். ஓகே, ஏல இருந்து பிக்கு போச்சு, பில இருந்து சிக்கு போச்சு, சில இருந்து டிக்கு போச்சு, ஃபினிஷ். சப்போஸ் உங்களுக்கு கேட்குறாங்க திரும்ப அந்த டில இருந்து சிக்கு போச்சுன்னா என்ன பண்ணணும்? அகைன் பிளஸ் அந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுங்க. திரும்ப சில இருந்து பிக்கு வந்துச்சு, பிளஸ் தட் குவான்டிட்டி. திரும்ப பில இருந்து ஏகே வந்துச்சு, பிளஸ் தட் குவான்டிட்டி. அவ்வளவுதான். அப்போ இந்த லென்த் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா will be getting the total distance. That's all. Okay, what are the things to be remembered in distance? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பாயிண்ட்டை கிறிஸ்ப் அண்ட் கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும். So distance is a scalar quantity. Distance is nothing but the actual path covered by the object. Actual path, அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ண டோட்டல் ஆக்சுவல் பாத் என்ன, அதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். It is also referred as path length. Okay, இன்னொன்னு இதோட SI யூனிட் தெரிஞ்சுக்கோங்க. இதோட SI யூனிட் வந்து since இது வந்து it is nothing but just a path length, it's nothing but a length. அப்ப என்ன மட்டும் தான் வரும்? It's nothing but meter. Meter bracket plus smaller. The CGS unit will be centimeter. Okay, தேவையான விஷயங்கள் நான் போர்டில் எழுதியிருக்கேன். இதை தவிர்த்து அட்வான்ஸ்டாக வரக்கூடிய விஷயங்கள் நம்ம லேட்டர் ஆஃப் தி கிளாஸஸ்ல பார்க்கலாம். அந்த சாப்டர் கண்டிப்பாக பார்க்குறப்போ வில் பி சீயிங். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கோயிங் வித் displacement. Next going with displacement. Sir, distance ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். எதுக்காக இது நான் ஆரம்பத்திலே சொல்றேன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனோ இல்ல ஒரு டெஃபினிஷன் சொல்றேனோ, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அதோட நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புரியும். ஓகே, அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்றது என்னது? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்ப ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன புரியணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பா டைரக்ஷன் தேவைப்படும். ஸோ டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்ப நம்ம டெஃபினிஷன் கொடுத்துடலாமா? What is displacement then? Displacement is nothing but the shortest distance between the initial and the final point. Okay, it is the shortest distance between the initial and the final point. Okay, அப்ப அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஃபைனலா எங்க போய் டெர்மினேட் ஆச்சு, எங்க போய் அதோட ஜர்னியை முடிச்சது. அப்ப அந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் லைன், ஷார்ட்டஸ்ட் பாத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்த டெஃபினேஷன். பட் புக்ஸை ரெஃபர் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஃபிக்ஸ்டு டைரக்ஷன். ஈவன் அது நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் in a fixed direction. இந்த வேர்டை நம்ம ப்ராப்பரா கவனிக்கணும். ஃபிக்ஸ்ட் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட திசையில. ஓகே, டிஸ்டன்ஸ்ல நான் திசையை பத்தியே பேசல. டிஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பேசுறப்ப அந்த வேர்ட் நான் இன்க்ளூட் பண்ணேன். இட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் a fixed direction. குறிப்பிட்ட திசையில சேஞ்ச் ஆகுது. ஓகே, and what is other very important understanding? It is the shortest distance between the initial and the
final point. Initial point and final point is the shortest distance. Okay, let us see some example. Okay, example oda paathra innu ungalku clear ah puriyum. This is an object that is considered, it went from A. Let me use another one color. Object வந்து A ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. It went from A to B. It went from A to B. B ல இருந்த ஆப்ஜெக்ட் C க்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. இங்க இருந்து அது வீட்ல இருந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போச்சு, திரும்ப ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வெச்சுக்கலாம். லெட்ஸ் கன்சிடர். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் A ல இருந்து B க்கு போச்சு, B ல இருந்து C க்கு வந்துருச்சு. இந்த क्वेश्चन டிஸ்டன்ஸ் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? If the question is asking what is distance, என்ன பண்ணிருப்போம்? AB plus BC அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா AB plus BC ன்னு போட்டு முடிச்சிருப்போம். ஆனா இந்த क्वेश्चनல டிஸ்பிளேஸ்மென்ட் கேக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும்? What is the shortest distance ன்றத பாருங்க. Shortest distance ன்றது என்னது? இனிஷியலா எங்க இருந்து ஆரம்பிச்சது? This is the initial point and this is the final point. அப்போ initial point ni final point ni கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் என்னது? இதுதான். அப்போ here AC will be nothing but displacement. AC line will be displacement. AC line will be the displacement. இப்போ உங்களுக்கு क्वेश्चन இல்ல சார் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? AC ன்ற வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா சிம்பிள் கைஸ். இது பார்க்கிறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? அப்ப AB ன்றது ஒரு சைடு ஆஃப் தி ரைட் ஆங்கிள் and BC ன்றது ஒரு சைடு ஆஃப் தி ரைட் ஆங்கிள் and AC will be acting as the hypotenuse. உங்களுக்கு ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தியரம் இருக்கு. பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படினா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன கத்துருந்திருக்கோம் இந்த இடத்துல? டிஸ்டன்ஸ்னா என்ன? இட்ஸ் தி ஆக்சுவல் பாத் கவர்ட் பை தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டோட சேஞ்ச் இன் பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட திசையில இல்லாம எந்த ஒரு திசையில வேணாலும் இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்டன்ஸ்னு சொல்றோம். அதுவே ஆப்ஜெக்ட்டோட சேஞ்ச் இன் பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல, ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கான ஆல்டர்னேட் டெஃபினிஷன் அண்ட் ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது என்னதுன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் இது எப்பயுமே ஈக்குவலா இருக்குமா? இல்ல எது கிரேட்டரா இருக்கும், எது ஸ்மாலரா இருக்கும்? ஏன்னா டிஸ்டன்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி வேற நேச்சர். இட்ஸ் a ஸ்கேலார் நேச்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a வெக்டார் நேச்சர். சோ எப்படி சார் நான் கொடுக்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் will be always greater than or equal to displacement. இந்த வேர்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். Distance will be always greater than or equal to displacement. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக சார் இப்படி எழுதிருக்காங்க? எப்ப அது ஈக்குவலா இருக்கும், எந்த சிச்சுவேஷன்ல அது கிரேட்டரா இருக்கும்? நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? ஏன்னா I consider this one statement is very important for our understanding. Okay, imagine for example, Ram walks 10 meter east and he continues to walk 20 meter east. Simple ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க. ஓகே, ராம் வாக்ஸ் 10 மீட்டர் ஈஸ்ட் அண்ட் he continues to walk 20 மீட்டர் ஈஸ்ட். ஓகே, அப்ப ராம்ன்ற ஒரு பையன் A ல இருந்து B க்கு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான். from B ல இருந்து C எவ்வளவு தூரம் போறான்? 20 மீட்டர். லெட் அஸ் இந்த क्वेश्चनோட ஆஸ்பெக்ட்ல போறான். ஓகே, ராம் வாக்ஸ் 10 மீட்டர் ஈஸ்ட் அண்ட் he continues. மேபி அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு உடனே நின்னுக்கலாம், ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸ்ட் ஒரே டைரக்ஷன்ல நடந்து போறான். ஓகே, he is walking along east direction. அவன் டைரக்ஷன்லாம் மாத்தல, நடந்து போயிட்டே இருந்தா மேபி நின்னுட்டு திரும்ப நடந்து போலாம். ஓகே, so he is walking 10 meters east and he is continuing to walk 20 meters east. finish. இப்போ இந்த क्वेश्चनல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இப்போ இந்த क्वेश्चनல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? what is the distance? மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. AB யோட தூரம் 10, BC யோட தூரம் 10, sorry 20. so add பண்ணா will be getting 30. okay, yes, hi students. Actually Narmada, Sindhu, Krish, Isha, hi. Okay, so AB plus BC add பண்ணா 10 plus 20 gives you 30 meter. okay, அப்ப 30 meter அப்படின்றது distance. again இதே क्वेश्चन displacement கேக்குறாங்கன்னா displacement is again the shortest distance between the initial and the final point. shortest distance A to C. ஏன்னா A ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்,
ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, அவன் எங்க போய் முடிக்கிறான், C ல முடிக்கிறான். அப்ப இனிஷியல் டு ஃபைனல் 10 + 20 30 meters. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சின்ஸ் என்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாதனால, என்னோட டைரக்ஷன் இங்கேயும் ஈஸ்ட்ல இருக்கு இங்கேயும் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்றப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாத ஒரு சிச்சுவேஷன்ல டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் will be equal to displacement. Distance will be equal to displacement. Distance will be equal to displacement. Okay. இந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி வந்து டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும், இது ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷனான்னு கேட்டிங்கன்னா ஆமா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேச்சர் வைஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் விட அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான இன்னொரு ப்ரூஃபையும் நான் உங்களுக்காக தரப்போறேன். செகண்ட் கண்டிஷன், a man walks 10 meter north and turns right, walks 5 meter and again turns right, walks 20 meter. Find distance, displacement. Find distance, displacement. So guys, இந்த क्वेश्चन நான் உங்களுக்கு பர்பஸாவே கொடுத்திருக்கேன். So to prove that distance எப்பவுமே displacement விட அதிகமா இருக்குன்றதுக்காக. Okay, a man walks 10 meter north and turns right, walks 5 meter and again turns right, walks 20 meter. So what is the distance and displacement கேட்டிருக்காங்க. Whenever you get questions like this, first நீங்க இத டயகிராமேட்டிக்கா போட வேண்டியது இருக்கும். அண்ட் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பிசிக்ஸ்ல டயகிராமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், டயகிராமேட்டிக் டிராயிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய கேசஸ்ல வந்து நீங்க ஃப்ரீ பாடி டயகிராம் போட வேண்டியது இருக்கும். ஈவன் சம் கேசஸ்ல நான் நிறைய ஸ்டிக்மேன் டயகிராம்ஸ் யூஸ் பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்டிக்மேன் டயகிராம்ஸ்ன்றது இதுதான். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்டிக்மேன் டயகிராம். இது நீங்க போட ஆரம்பிச்சாதான் பிசிக்ஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஜஸ்ட் நம்ம பிளைண்டா ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு மைண்ட்லேயே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் அங்கே ப்ரொசீடிங் கிடைக்காது. ஸோ வி ஷுட் இனிஷியலி திங்க் அதாவது கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணிக்கணும், ஒரு டயகிராமேட்டிக்காக போட ஆரம்பிச்சிடணும். ஒரு டயகிராம் ட்ரா பண்ணால் தட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ டு சால்வ் தி கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்க, இதை நான் அப்படியே ஒரு டயகிராமாக மாற்றிக்கிறேன், ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இது நார்த், இது சவுத், இது east and this is west. Okay, now the guy is actually walking 10 meters north. He is going north 10 meters. இத O point வச்சுக்கலாம், இத A னு வச்சுக்கலாம். and என்ன பண்றான், he is turning right. அவன் நடந்து போயிட்டே இருக்கா, ரைட் எடுக்கறானா, இப்படி தானே போணும். எவ்வளவு தூரம் போறான், 5 kilometers. So he is turning right, going 5 kilometers. Again turns right, goes 20 kilometers. So நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் இனிஷியலா போனது 10 மீட்டர், ரைட் எடுக்கிறாரு 5 meters, அகைன் ரைட் எடுத்து 20 meters போறாரு அப்படின்னா, see geometrically the 20 should be greater than 10. 10 விட 20 பெருசு இல்லைங்களா? அப்போ நீங்க அந்த லைனை கொஞ்சம் பெருசா போடுங்க, லாஜிக்கல். ஓகே, அப்போ போட்டாச்சு. இந்த பேரல் லைன், இந்த 10 மீட்டருக்கு பேரல் லைன் இது ஒரு 10ஆ இருக்கும், ஏன்னா மொத்தமா 20, அப்போ இது ஒரு 10 மீட்டர் அண்ட் இது வந்து ஒரு 10 மீட்டர். ஸோ டோட்டலி ஆட் பண்ணுறப்போ அதுக்கு 20 மீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி கிலோமீட்டர் கொடுத்துருக்கேன்னா மீட்டர் கொடுத்துருக்கேன்னா, சாரி, இங்கே நான் கிலோமீட்டர்னு எழுதிட்டேன், apologize. This is meter. Okay, this is meter. Okay, 10, 5 and 20 பிரிச்சு எழுதி. இப்போ யோசிச்சு பாருங்க, by definition what is distance? Distance is the total path covered by the object, total path length covered by the object. அப்போ O to A, A to B, B to C, C to D. அப்போ இது மொத்தமா ஆட் பண்ண என்ன வருது, 10 plus 5 plus 10 plus 10 எவ்வளோ, 35 meters வருது. ஓகே, so distance அப்படின்னு கேட்கிறப்போ here the answer will be 35 meter. The distance will be 35 meter. But what about the displacement? Displacement is the shortest distance between the initial and the final point. அப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியல் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, O ல ஸ்டார்ட் ஆச்சு, எங்க போய் முடிஞ்சது, D ல முடியுது. அப்போ what will be the displacement? Displacement will be from O to D. Displacement will be from O to D. அப்போ நீங்க இந்த OD எப்படி சால்வ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இந்த OD நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும், OD is nothing but
root of, ஏன்னா வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த ரூட் ஆஃப் ஓசி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர். ஸோ திஸ் கிவ்ஸ் யூ ஓசியோட வேல்யூ எவ்வளோ? ஓசியோட வேல்யூ இந்த இடத்துல 5 மீட்டர் இருக்குது, அதுக்கு பேரல் லைனாக இருக்கிறதுனால இது ஒரு 5 மீட்டர். ஸோ இட் இஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் 125. 5 ஸ்கொயர் இஸ் 25, 100. ஸோ ஆட் பண்ணால் 125 வரும். ஸோ 125 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா we can write it as 5 root 5. Sorry, 5 root 5 meter. அப்போ கைஸ் நான் உங்களுக்காக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு சம் இது. what was we are trying to prove here? நம்ம எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? the previous statement. டிஸ்டன்ஸ் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மென்ட்டோட அதிகமாவோ இல்லை ஈக்குவலா இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? 5 root 5. லிட்டரலி 5 root 5 ஓட ஆன்சர் என்ன? let us use calci. பாஸ்தா போடலாம்னு தான். we have 5 root into 5. This gives you 11.18 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. ஓகே, so the value is 11.18. displacement value வருது 11.18 அப்படின்ற ஒரு வேல்யூ வருது. what will be this distance here? distance நம்ம சால்வ் பண்ணப்ப என்ன ஆன்சர் வந்தது? 35 meters. ஓகே, distance 35, பட் நம்மளோட ஆன்சர் ஆனது 5 root 5 ஆன்சர் வருது something 11 point something வருது. அப்போ it is proven that distance அப்படின்றது டிஸ்பிளேஸ்மென்ட்டோட எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் மோஸ்ட்லி வில் பி பாசிட்டிவ், இல்லைனா அது இருக்காது, ஜீரோவாக இருக்கும். லைக் லிட்டரலி ஜீரோ இன் சென்ஸ் இப்போ டிஸ்டன்ஸ் ஜீரோனா மீனிங் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் லிட்டரலி சே லைக் சார் டிஸ்டன்ஸ் ஜீரோவும் இருக்க முடியும். டிஸ்டன்ஸ் ஜீரோனா the concept says the object is at rest. ஓகே, பட் displacement என்னவா இருக்கலாம்? displacement, since it's a vector quantity, it can be zero, it can be positive as well as negative. okay, displacement ஆனது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். நிறைய டைம்ஸ் கேட்பாங்க எப்போ சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள், ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது, திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம்ஸ் ஜீரோ, ரைட்? இன்னும் ஒரு காமன் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்காக, தட் மே ஈவன் இன்க்ரீஸ் யுவர் curiosity in this topic. Okay, let us consider another example. A man runs in a circular track of radius r. He completes the lap in 20 seconds. What will be the distance, displacement at end of 100 seconds? Sorry for the bad handwriting guys, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால it may look bad, but anyway இந்த சம்மோட கான்செப்ட் நான் படிச்சு காட்டுறேன். A man runs in a circular track of radius r. He completes the lap in 20 seconds. அப்போ ஒரு சர்க்குலர் ட்ராக் சொல்லியிருக்காங்க, ஒரு பார்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பார்க்ல he is running in a circular track. Okay, sorry. ஒரு சர்க்குலர் ட்ராக்ல he is running in a sorry, ஒரு சர்க்குலர் பார்க்ல அவர் வந்து ரன்னிங் ஓடிட்டு இருக்காங்க, ஜாகிங் மாதிரி சம்திங். ஓகே, அப்போ அந்த ட்ராக்கோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த வேல்யூவும் கொடுக்கலாம், ஆர் வந்து 20 meters 30 meters, சம்டைம்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. நான் ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஜஸ்ட் ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கேன். ஓகே, அவரால் அந்த ஒன் லேப், அதாவது ஒன் லேப் அப்படின்றது அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதோ திரும்ப அதே இடத்துக்கு வரதுக்கு ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அதை முடிக்கிறதுக்கு he takes 20 seconds. ஓகே, 20 seconds. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, what will be the distance and displacement covered by that guy in the end of 100 seconds? 100 செகண்ட் முடிவில் அவன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருப்பான்? டிஸ்டன்ஸும் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேணும்னு சொல்றாங்க. ஓகே, லிசன், இவர் ரன் பண்றதோ ஒரு சர்க்குலர் ட்ராக், ஓகே, இந்த சர்க்குலர் ட்ராக்ல அவர் ஒன்றும் நடுவில் ஓடல. he is not running along the center, he is running along the edges. ஒரு சர்க்கிளோட எட்ஜ். ஓகே, இமேஜின் என்னோட பிரேஸ்லெட்டை பாருங்க, ஜஸ்ட் டேக் திஸ் எக்ஸாம்பிள். என்னோட பிரேஸ்லெட்டை பாருங்க. இப்போ இந்த பிரேஸ்லெட்டை நீங்க என்ன நினைப்பீங்க? இது ஒரு சர்க்கிளா கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு ரிங் டைப்ல கன்சிடர் பண்ணுவீங்களா?
ஆப்வியஸாக இது ஒரு ரிங், ரைட்? ஏன்னா இதுக்கு என்ன கிடையாது, ஏரியா கிடையாது. இட் ஹாஸ் ஒன்லி த அவுட்டர் ஃபென்ஸ், அவுட்டர் ஏரியா மேலே, அதாவது அவுட்டர் பவுண்டரி மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இந்த ஒரு பிரேஸ்லெட்டோட என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we can find the circumference. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், circumference. அப்போ சர்க்குலர் மோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம எதை சார் கண்டுபிடிக்கணும், you should find the circumference. இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய இடத்துல நம்ம கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் அது. ஓகே, இன் அவர் டாபிக் மேபி 11th and 12th நிறைய இடங்களில் சர்க்குலர் மோஷன்ஸ், சர்க்குலர் ரிங்ஸ், சர்க்குலர் டிஸ்க், எந்த கான்செப்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாமே. ஒரு சர்க்குலர் மோஷனில் டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை வந்ததுனாலே ட்ரை டு ரிமெம்பர், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்ன? இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இட் இஸ் வெரி கிளியர், சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr. ஓகே, நான் சொல்றது என்னது, இவர் 20 செகண்ட்ஸ்ல என்ன பண்றாரு, ஒரு லேப்பை முடிக்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தட் கை இன் 1 லேப், அதாவது 1 கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஆர் 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ல வந்து 2πr. அப்போ L will be nothing but 2πr. But the question is asking us 100 seconds ஓட முடியல. ஓகே, அப்போ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, 100 செகண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் லேப் அவர் முடிச்சிருப்பாரு? நம்பர் ஆஃப் லேப்ஸ் he would have completed in 100 seconds is nothing but 100 divided by 20. ஸோ இது எவ்வளோ கொடுக்கும், 5. அப்போ 100 செகண்ட் முடிவில் அந்த பர்சன் எத்தனை லேப் முடிக்கிறாரு, 5 லேப் முடிக்கிறாரு. ஓகே, இஸ் கம்ப்ளீட்டிங் 5 லேப். அப்போ we have to multiply 5 with this. கரெக்டா, லாஜிக் புரியுதா? ஏன்னா ஒரு டைம் அது ஓடி வந்து முடிக்கிறாரு அப்படின்னா 2πr அப்படின்னு டிஸ்டன்ஸை அவர் கவர் பண்றாரு. அந்த பர்சன் ஒரு டைம் ஓடி முடிச்சாருன்னா 2πr அப்படி டிஸ்டன்ஸை கவர் பண்றாரு. அப்போ if he is completing 5 rotations, அப்போ this to be multiplied with 5. So the answer will be, the total distance covered will be, it will be 10πr. The total distance covered will be 10πr. Is it clear? Clear? ஸோ நம்ம பார்த்துருக்க டாபிக் ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப பேசிக். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு லீனியர் மோஷனுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன், சர்க்குலர் மோஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்ன சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் மறந்துட்டீங்களா? வெரி ஈஸி கைஸ், கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் திங்க் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ மேபி லைவ் சாட்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்களும் ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணலாம். anyone knows the answer, what is the displacement? யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? if so you can answer me in the chat box. What is the answer of displacement here at the end of 100 seconds? Our 5th rotation முடியறப்போ what is the displacement? Okay, let me answer it. It is 0 guys. Okay, ஏன் சார் அப்படின்னா, the person starts from A and when he come back to A, திரும்ப ஏக்கே வந்துட்டார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுமா? அப்போ 20 செகண்ட் முடிவில் அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அடுத்த 20 செகண்ட் ஓடுறாரு, அப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, அகைன் 0. அப்போ 40 செகண்ட்ஸ் முடிவில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சு. திரும்ப ஒரு 20 செகண்ட்ஸ் ஓடி முடிக்கிறார், அகைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு டைம் அவர் லேப்பை முடிக்கிறப்பையும் அவர் எங்கே தான் வந்து நிற்கிறாரு, ஹி இஸ் ஸ்டாண்டிங் பேக் இன் ஏ. அவர் திரும்ப ரொட்டேட் பண்ணி எங்கே தான் வந்துட்டு இருக்காரு, ஏக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட கான்செப்ட் படி when the displacement is being taken, இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தானே. நம்ம கான்செப்ட் அதானே பார்த்தோம், ரைட்? ப்ரீவியஸ் பேஜஸ்ல நம்ம அந்த கான்செப்ட் அதை தானே பார்த்தோம். ஓகே, ஸோ when an object starts from a point, when it comes back to the same point, ஒரே இடத்துக்கு திரும்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. எஸ், ரைட் guys, I hope it will be clear for you. நம்ம பார்த்துட்டு இருக்க பேசிக்ஸ், இட் இஸ் ஃபார் யுவர் நாலேஜ் அண்ட் மேபி உங்களோட ஃபவுண்டேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் செஷன், ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா we were seeing about units and measurement, right? அந்த டாப்பிக்கில் சில பேசிக்ஸ் உங்களுக்காக எனக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னியோட டாப்பிக்கில் we were seeing regarding motion. ஓகே, கைனமேட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கைனமேட்டிக்ஸ், what is kinematics? It's all about study about motion. மோஷனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், மோஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சில குவான்டிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் 2 குவான்டிட்டியை பார்த்து முடிச்சாச்சு, டிஸ்டன்ஸும் பார்த்துட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்ததான் we'll go with speed. மூணாவது குவான்டிட்டி டு டிஸ்கிரைப் மோஷன், ஸ்பீட். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா கைஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டே டு டே லைஃப்ல ஸ்பீட் அப்படின்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு டைமாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஓகே,
மேபி நான் வந்து ஸ்கூலில் இருக்கிறப்பெல்லாம் பேசுவேன் அடிக்கடி, நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ பைக் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாரு, எங்கள் அப்பா கார் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாரு. when we are in school days we will be very eager to say this. ஓகே, நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி யாராவது ரொம்ப வேகமாக போகிறாங்கன்னா will inspire us. ஓகே, பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு போகிறாங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் திட்டமும் செய்வாங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறப்போ ஒரு சின்ன வயசாக இருக்கிறப்போ ஓகே பாருங்க பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாங்களா பைக் அப்படின்னு யோசிப்போம். ஓகே, அப்போ அந்த ஸ்பீடுன்ற வார்த்தை நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பட் நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ஸ்பீட் ஆக்சுவலி, எதுக்காக இந்த குவான்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஈவன் இன் கெமிஸ்ட்ரி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் ரேட்டை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ரியாக்ஷன் இவ்வளோ வேகமாக நடக்குது, ஸ்பான்டேனியஸாக நடக்குது, இல்லை குவாசி ஸ்டாட்டிக்காக நடக்குதா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்குதா, இந்த ஃபாஸ்ட்டு ஸ்லோ குவாசி இது எல்லாமே எதை தான் குறிக்குது? ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் தான் குறிக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்பீட்னா ஃபர்ஸ்ட் என்ன? வாட் இஸ் த பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பீட் பார்த்துலாமா? ஸோ the rate of change in position of an object in any direction is called as speed. Okay, the rate of change in position, please understand this word. எங்கெல்லாம் ஃபிசிக்ஸில் ரேட் அப்படின்ற ஒரு வேர்ட் வருதோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டேர்ம் டைம். ரேட்டுன்ற ஒரு வார்த்தை நம்ம ஃபிசிக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா அது எதை குறிக்குது? டைமை குறிக்குது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் எனி டைரக்ஷன். எனக்கு டைரக்ஷன் ஸ்பெசிஃபைடாக இல்லை. ஏன்? ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்பீட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு என்ன தேவையில்லை? டைரக்ஷன் தேவையில்லை. ஸோ டைரக்ஷன் தேவை கிடையாது. அப்போது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஒரு இடத்துல இடத்துக்கு சேஞ்ச் ஆகுது, அது எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது, என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் என்னது? ஸ்பீட். ஓகே, ஸோ ஸ்பீட் இஸ் ஆல் அபவுட் த ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ரேட்னாலே ஃபிசிக்ஸில் என்னது? அகைன் நம்ம ரிப்பீட்டிங் டைம்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு 10 செகண்ட்ஸில் போச்சு, இன்னொரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு 20 செகண்ட்ஸில் போச்சுன்னா இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், என்ன புரிஞ்சிக்கலாம்னு யோசிங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு 10 செகண்ட்ஸில் போயிருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு 20 செகண்ட்ஸில் போயிருக்கு அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன புரியுது? ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் ட்ராவலிங் ஃபாஸ்டர். இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப ஸ்லோவாக போகுது. மேபி இன்னொரு ஆப்ஜெக்ட் 5 செகண்ட்ஸில் போச்சுன்னா அப்போ இதை விட ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்? அப்போ திஸ் குவான்டிட்டி இன் த ஃபிசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸ்பீட் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி நம்ம உருவாக்குனது. சி எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட் பை அஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. சி எவ்ரி திங் நம்ம படிச்சுட்டு இருக்க எல்லா விஷயங்களும், நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் பார்க்குற விஷயங்கள், கெமிஸ்ட்ரி புக்கில் பார்க்குற விஷயங்கள், பயாலஜி, எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் மென்ட் டு பி லைக் டு பி லேர்ன்ட் பை அஸ். ஓகே, நம்ம இது நம்மளா உருவாக்கி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸை மேலும் ஈஸியாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகே, அப்போ ஸ்பீடுன்ற ஒரு குவான்டிட்டி நான் உருவாக்குனதுக்கான ரீசன் இதுதான். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அன் ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன் இஸ் சேஞ்சிங். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது, ரொம்ப வேகமாக போகுதா இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகுதான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, ரைட். போதுமான அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பேசிக்காக சொல்லிட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் மேலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அகைன் ஃப்ரம் த பேசிக்ஸ் ஸ்பீடோட ஃபார்முலானது டிஸ்டன்ஸ் பை டைம். டெஃபினேஷன்ல இதுதான் இருக்கு. டெஃபினேஷனாக கொடுத்த ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிலேஷனாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன், அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிலேஷனாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ வாட் குட் பி தி எஸ்ஐ யூனிட்? வாட் குட் பி தி எஸ்ஐ யூனிட்ஸ்? எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட். சிஜிஎஸ் யூனிட் என்ன வரும்? CGS unit will be centimeter per second. And very importantly, this quantity, which is speed, is a scalar quantity. Scalar quantity. Very important. Okay, done. Okay, sir. Is there anything additionally we should learn? Yes. ஒரு important point இருக்கு. But I think like அந்த டாப்பிக்கை வந்து நம்ம when we go to the chapter as usual, like kinematics-ஆ நம்ம வந்து motion in a straight line and motion in a plane அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸாக படிப்போம். அப்போ பார்க்கலான்னு இருக்கேன். நான் இப்போதைக்கு அதோட டைப்ஸை மட்டும் எழுதுறேன்.
டு டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட மெயின் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சின்ஸ் இட்ஸ் அ வெரி பேசிக் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்தோம், நம்ம மற்ற பேசிக்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஐ ரைட் தட் மேபி த டைப்ஸ் around here. Okay, speed order types. What are the type of speed we have? Types. We have uniform. We have variable. Whenever I write this, students say like ununiform. Okay, நம்ம ஸ்கூல்ஸ்ல அது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் ununiform அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். பட் ununiformன்ற வேர்ட் I don't know like how grammatically it is correct, but it's like uniform. It's next variable or non-uniform னு சொல்லலாம். We can call it as non-uniform. Next average. Lastல வந்து we have instantaneous. ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். உங்களுக்காக ஒரு ஒன்லைனர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, யூனிஃபார்ம். நம்ம பொதுவாகவே ஸ்கூல்ஸில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்ம்ஸ் போட்டு தான் ஸ்கூல் போயிருந்துருப்பீங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லா ஆஃபீஸஸ்லையும் யூனிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? யூனிஃபார்ம் இஸ் கிவன் ஃபார் த யூனிஃபார்மிட்டி. எல்லாரும் ஈக்குவல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங், எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அதே தான் இங்கேயும். யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஆப்ஜெக்ட் கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பை டெஃபினிஷன். ஓகே, we call it as uniform speed. ஓகே, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது ஈக்குவல் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணாலும் இல்லை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் மேபி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கவர் பண்ணாலும் சரி, we call it as uniform speed. அதுவே ஆப்ஜெக்ட் இட் இஸ் நாட் கவரிங். ஓகே, டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்குது, டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்ஜெக்ட் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இல்லை, மாறி மாறி கவர் பண்ணுது அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? வேரியபிள் ஆர் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம டே டு லைஃப்பில் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ தட் வில் பி a நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து டிராஃபிக் ஆகுது, ஸ்லோவாக போகிறோம். டிராஃபிக்கில் லைக் ஃப்ரீ ஆகுது, கொஞ்சம் வேகமாக போகிறோம், திரும்ப டிராஃபிக் வருது, ஸ்லோவாக போகிறோம், சிக்னல்ஸ் வருது, ஸ்லோவாக போகிறோம். அப்போது நம்மளோட மோஷன் when we are on the road, ஒரு நார்மல் டே டு லைஃப் நம்ம ரோட்ல இருக்கப்போ இட் இஸ் அ வேரியபிள் ஸ்பீட். ஓகே, நார்மலாக நம்ம எடுத்துக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வேரியபிள் ஸ்பீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். இதோட கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ஆஸ் நம்ம மெயினாக டாபிக் பார்க்குறப்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது when we consider the journey, அந்த ஜேர்னியோட மொத்த டிஸ்டன்ஸ் என்ன, அந்த மொத்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, அது ஹோல் ஜேர்னியை நம்ம பேசுவோம். ஓகே, ஒரு மொத்த ஜேர்னியை நம்ம பேசுவோம். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேபி எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையிலேருந்து கடலூருக்கு ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்னை டு கடலூர் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 190 கிலோமீட்டர்ஸை நான் ஒரு 3 பிரேக்ஸாக கவர் பண்ணுறேன். நடுவில் போய் நின்னேன், அதுக்கப்புறம் திரும்ப பைக் எடுத்தேன், திரும்ப நின்னேன், கவர் பண்ண அப்படின்றப்போ எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி நான் பேசுகிறப்போ ஐ வில் நாட் டேக் எனி கன்சிடரேஷன் தேர். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், நான் எங்கே வந்து முடித்தேன், அந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்ன, அந்த தூரத்தை கடந்துக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, நான் எங்கே பிரேக் பண்ணேன், நான் எங்கே போய் டீ சாப்பிட்டேன், இதெல்லாம் இருக்குது முக்கியம் கிடையாது. ஸோ எங்கே ஆவரேஜ் ஸ்பீட் அப்போ. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை மீ as well as the total time interval taken by me. Okay, then what is the last term? Instantaneous. Instantaneous என்ன வார்த்தை? இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து மோஷன்ல இருக்கேன்னு தெரியுது, ஏன்னா ஐம் ஜஸ்ட் ஷேக்கிங் மை ஹேண்ட்ஸ். நீங்க என்ன பார்க்குறீங்க, ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நான் நிற்கிறேன், என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் கேப்சரிங் மை இமேஜ். நான் இந்த இன்ஸ்டன்ட்ல எப்படி இருந்தனோ அதை நீங்க கேப்சர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் a screenshot or anything, நீங்க என்ன கேப்சர் பண்றீங்க. அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ். அந்த டைம்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும். மேபி இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை பற்றி பேசுறதுனால அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல போகுதுன்றது சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பைக்ல ரோட்ல போயிட்டு இருக்கோம்ப்பா, பைக் ஆன் பண்றேன் கீழே, நான் அப்படி பார்க்குற ஸ்பீடோமீட்டரை, இன்னும் there is a device called speedometer in my bike. ஓகே, அப்போ அந்த பைக்ல ஸ்பீடோமீட்டரோட வேலை என்ன? பைக் என்ன ஸ்பீடில் போகுதுன்றது சொல்றது அந்த ஸ்பீடோமீட்டரோட வேலை. ஓகே, அப்போ பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணணும், பைக்கோட ஸ்பீடோமீட்டர் என்ன காட்டுது? 0ன்னு காட்டுது. பைக்கோட ஸ்பீடோமீட்டர் என்ன காட்டுது? 0ன்னு காட்டுது. பட் ஒன்ஸ் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். நல்லா ஸ்பீடாக போகிறேன், 90 காட்டுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், 100 காட்டுது. ஸ்லோ டவுன் பண்ணுறேன், 70 வருது, 60 வருது. அப்போது என்னோட பைக் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் என்ன ஸ்பீடில் போகுதுன்றத எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன்?
என்னோட ஸ்பீடோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் வச்சு. அப்போ ஸ்பீடோமீட்டர்ன்ற ஒரு டிவைஸ் காட்டுற வேல்யூ தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அந்த டைம்ல அந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல போகுதுன்றது சொல்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 4 விஷயத்தையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொரு நியூமெரிக்கல்ஸோட நம்ம டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, ரைட். ஐ ஹோப் யூ காட் திஸ் எவ்ரிதிங். Then let us get into velocity. Okay, velocity. ஓகே சார், வெலாசிட்டி என்ன? சேம் கைஸ், ஸ்பீட்ல நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே தான் அப்படியே வெலாசிட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்பீட்ல உங்களுக்காக நான் கொடுத்த டெஃபினிஷன்ஸ், ஸ்பீட்ல நான் உங்களுக்கு கொடுத்த டைப்ஸ் எல்லாமே டிட்டோ அப்படியே வெலாசிட்டிக்கு வரும். அப்போ எதுக்கு சார் புது டேர்ம் வச்சிருக்காங்க நீங்க? சிம்பிள், ஒரே வேர்ட்ல நான் எழுதணும் அப்படின்னா let us say this, speed plus direction. Speed plus direction, அவ்வளவுதான். This is nothing but velocity. ஏன் சார் இப்படி ஒரு குவான்டிட்டியை நம்ம படிச்சே ஆகணுமா? எஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கைஸ். ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ரோட்டில் பைக்கோ காரையோ ஓட்டுறீங்க. இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்ற குவான்டிட்டி தேவைப்படுது. கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஸ்பீடுன்ற ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் பைக் எவ்வளோ ஸ்பீடில் வந்தது, பஸ் எவ்வளோ ஸ்பீடில் வந்தது, ஏன்னா டைம் ஆகுது, நான் ஸ்பீடாக போகணும், என்னென்னமோ நம்ம சொல்கிறோம். லைக் ஆஃபீஸ்க்கு வந்து லேட்டாக வந்துட்டோம்னா பைக் ரொம்ப ஸ்லோவாக வந்தது சார், பைக் பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை பஸ் ரொம்ப ஸ்லோவாக வந்தது, டிராஃபிக்னு we are giving n number of reasons. ஓகே, இது எல்லாமே இன்டர்ன் இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஸ்பீட் தான். ஓகே, இப்போ ஒரு ஃப்ளைட்டோட மோஷன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஷிப் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ளைட்டும் சரி ஷிப்பும் சரி தன்னோட டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் என் பைக் எடுக்கிறேன், ரோட்டில் போகிறேன், அங்கங்கே சைன் போர்ட்ஸ் பார்க்குறேன், லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருக்கு, நான் போன டெஸ்டினேஷன்ஸ்க்கு நேம் போர்ட்ஸ் இருக்குது, நான் இப்போ தேவையான டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிடுறேன், அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்லேயோ இல்லை ஷிப்லேயோ போகிறப்போ நடுக்கடலில் இருக்கிறப்போ உங்களுக்கு எங்கே இண்டிகேஷன் இருக்க போகுது? நீங்கள் இப்படி தான் போனால் அமெரிக்கா வந்துடும், இப்படி போனால் இந்தோனேஷியா வந்துடும், நத்திங் will be present on a ship, ரைட்? ஒரு நடுக்கடல் நீங்கள் போன பிறகு உங்களை சுற்றி என்ன பண்ணுறது? will help us to easily recover. Okay, அப்போ நீங்கள் ஒருத்தனை சொல்றீங்க நான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, he is saying like நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் போனால் தான் என்னோட லொக்கேஷன் வரும்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, சப்போஸ் அவன் நார்த்தில் போயிட்டானா he may end up going somewhere else. அவன் போயிட்டு லொக்கேஷனை மாறி அவன் வேற எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஸ்பீடு மட்டும் பத்தல அவனுக்கு. நீ 700 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் சரி, 800 km/h ஸ்பீடில் போனாலும் சரி, ஸ்பீட் இஸ் நாட் ஒன்லி எனஃப் தேர். ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன், கரெக்டான டைரக்ஷனில் தான் போறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ in this place, direction plus the speed is together called as velocity. Okay, அப்போ velocityன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தாலும் ஸ்பீடு கூட டைரக்ஷன் சேர்த்து சொல்கிறது தான் என்னது? velocity. வெரி காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இயர், ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பை டெஃபினேஷன் என்ன வரும் இப்போ velocityல? ஸோ பை டெஃபினேஷன் rate of change in position, rate of change in position of an object at a fixed direction, is called as velocity. நீங்க ஒரு சின்ன சேஞ்சை பார்க்கலாம் கைஸுங்க. நம்மளோட ப்ரீவியஸ் டெஃபினேஷன் ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா எனி டைரக்ஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன். பட் இந்த இடத்துல வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும். My object should move on a fixed direction. That makes a difference. அதுதான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ஆன டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ what is the formula then? Velocity is equal to displacement by time. Velocity is equal to displacement by time. Same, speed is equal to distance by time. அப்போ velocity will be equal to displacement by time, right? Okay. What will be the SI unit then? Meter per second, the same thing. CGS unit will be centimeter per second. Okay. So here also guys, when you want to give the types, நீங்க அப்படியே வந்து ஸ்பீடுக்கு என்ன டைப்ஸ் கொடுத்தீங்க? We got uniform speed,
we got non-uniform or variable speed, average, and the last thing is instantaneous. The same 4 types will be coming for velocity also. Okay, நான் இப்போ அகைன் எதையுமே ரொம்ப இப்போ டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்காக நான் டைப்ஸ் மட்டும் நான் பேசிக்காக சொல்லிட்டேன். மேலும் லைக் when you go into the topic the same we'll be seeing in detail. Okay, the last quantity to describe motion, we'll complete this. It's called acceleration. We call it as acceleration. The last quantity. Okay, number 4 quantities பார்த்திருக்கோம்: distance, displacement, speed, velocity. The last very unique one, acceleration, which is very important than everything. Okay, see, it's slow build ஆயிருக்கு. distance என்னன்னு கத்துக்கிட்டோம், அப்படியே displacement என்னன்னு பார்த்தோம், plus velocity, speed என்ற ஒரு basic understanding தெரிஞ்ச பிறகு அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த acceleration. Okay, சரி, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்தோன்னு சொல்லிட்டேன். it will be easy for you to understand. Okay, let us consider ஒரு பாய் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கான். ரொம்ப புவர் டிராயிங்காக இருந்தால் மறந்துடுங்க கைஸ். ஓகே, ஜஸ்ட் கான்செப்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிளில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திடீர்னு ஒரு டாக் வந்து அவனை துரத்துது. லெட் அஸ் கன்சிடர் இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்தான். எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தான்? 3 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பீடில் ஜாலியாக ரோட்டில் போயிட்டு இருந்தான். பட் ஆல் ஆஃப் சடன் ஒரு நாய் வந்து அவனை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த நாய் வந்து அதை பார்த்துட்டு ஹி இஸ் கெட்டிங் ஃபியர்ட். ஸோ என்ன பண்ணான்? டக்குன்னு அவன் பெடல் வேகமாக மிதிச்சு he is increasing its speed. அவனோட ஸ்பீட் வந்து 3ல இருந்து is increasing to 6. He is increasing the speed from 3 to 6 in a specified time. Let us consider இந்த ஸ்பீட் அவன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதான் சைக்கிளில் போயிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நாய் தோற்றுது. டக்குனு இஸ் பெடலிங் வெரி ஃபாஸ்ட். நம்ம பயத்தில் தானே ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுவோம்? வேகமாக பெடல் பண்ணுவோம், ரைட்? பெடல் பண்ணதில் அந்த ஸ்பீட் வந்து 6 மீட்டர் per செகண்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த சினாரியோ நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, we can understand his velocity got changed suddenly from 3 to 6 in a specified time. We call this as acceleration. We call this as acceleration. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட velocity when it is changing. See, நான் வந்து இந்த இடத்துல சேஞ்சிங்ன்ற வார்த்தை தான் போடுறேன். சேஞ்ச்னா என்னது? ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஓகே, சரி, நல்லா மார்க் எடுத்து 100 மார்க் எடுத்துகிட்டே இருந்தேன், திடீர்னு 80 மார்க்ஸ் 70 50 எடுக்கிற, அதுவும் ஒரு சேஞ்ச் தான். நீ 50 மார்க்ஸ் எடுத்துருந்த 60 70 100 எடுக்கிற, அப்போ அதுவும் ஒரு சேஞ்ச் தான். ஓகே, அந்த சேஞ்ச் அப்படின்றது டிப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். ஓகே, ஸோ திஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, தென் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஹியர்? ஓகே, நவ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் சேஸ் the rate of change in velocity. The rate of change in velocity is called as acceleration. It's called as acceleration. The rate of change in velocity is called as acceleration. So let us consider this guy was initially at a speed of u. 3ன்றது நம்ம u ன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக அவனோட velocity v ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 6 மீட்டர் per செகண்ட். ஓகே, அப்போ ஆக்சலரேஷனோட டெஃபினிஷன் படி we say acceleration nothing but change in velocity by time. நம்ம சிம்பிளா இந்த சேஞ்ச் எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்கு ஒரு கண்டக்டர்ட்ட 10 ரூபா தரேன், டிக்கெட் ருபீஸ் 5 ருபீஸ் தான் வச்சுக்கோங்களேன், டிக்கெட் 5 ருபீஸ். அப்போ அந்த கண்டக்டர் சேஞ்ச் பேக் எவ்வளோ தருவார்? 5 ருபீஸ் தருவார். சி, இந்த டிக்கெட் ரேட் இஸ் 5 ருபீஸ். நீங்கள் 5 ருபீஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவர் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா 5 ருபீஸ் டிக்கெட், நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டிக்கெட் வாங்கி வச்சுட்டீங்க. ஓகே, ஆனால் டிக்கெட் 5 ருபீஸ், நீங்கள் 10 ருபீஸ் நோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹவு த சேஞ்ச் இஸ் கால்குலேட்டட்? ஓகே, நீங்கள் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 10 ருபீஸ், டிக்கெட்டோட ரேட் 5 ருபீஸ். அப்போ 10 - 5 will be 5. ஓகே, அப்போ 10க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 5ன்றதுனால கண்டக்டர் என்ன பண்ணுவார்? 5 ருபீஸ் காயினும் கையில் கொடுக்குறாரு. அதுதான் சேஞ்ச். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி? அதுதான் நம்ம பார்க்கணும். See, we are speaking about the change in velocity. ஓகே, இந்த பர்சனோட வெலாசிட்டி 3ல இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு, 6க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அப்போ வாட் will be the change? 6 - 3 final minus initial. 6 - 3 which is nothing but final minus initial. அப்போ change in velocity is nothing but v minus u divided by t. அப்போ this will be the equation of acceleration. ஓகே, இந்த இடத்துல acceleration என்ன வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னது 6 - 3 by 10. 6 - 3. And as velocity changed from 6 to 3 in a time interval of 10. So answer is 3 by 10, which is 0.3 meter per second square. 0.3 meter per second square. Okay, 6 - 3 is 3, 3 by 10 is 0.3 meter per second square. Simple. Unit note பண்ணிக்கோங்க. This is SI unit of acceleration. Okay, this is SI unit of acceleration is
meter per second square. Okay. So guys, I hope you enjoyed the class. So I was basically explaining regarding kinematics, that is a very basics over motion. Okay, motion and describe quantities to describe motions பத்தி discuss பண்ணிருந்தோம். So as I said earlier, this batch SEYAL will be helping you in all aspects. Okay, உங்களோட பேசிக்ஸ், உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ், ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் பயாலஜியில் தரோ பண்ணுறதுக்கு இந்த SEYAL பேட்ச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக கிளாஸோட ஷெடியூல்ஸ் வந்து நம்மளோட மார்னிங் டைம்லேயே வந்து நம்ம திங்கர்ஸ் அப் சேனல்லே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த டைமில் கிளாஸஸ் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு யூ கேன் கெட் அ லைவ் இன்ட்ராக்ஷன். லைவ்ல வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ தென் அந்த யூ கேன் மெசேஜ் மீ, டவுட்ஸ்னாலும் கேட்டுக்க முடியும். நீங்கள் ரெக்கார்டர் பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அகைன் ரெக்கார்டரில் வில் நாட் பி இன்ட்ராக்டிங், ரைட்? ஸோ அதோட ட்ராபேக் உங்களுக்கும் தெரியும். ஸோ மோஸ்ட்லி ட்ரை டு ஜாயின் இன் லைவ். ஸோ டெய்லியும் கிளாஸஸ் இருக்க போகுது, ஷெடியூல்ஸ் வந்து தினந்தர் அப்டேட் ஆக போகுது, கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூல் பி கெட்டிங் ஆல் தி அப்டேட்ஸ். ஓகே, I hope it is clear for you. Any queries or any doubts, you can message us in Telegram. So it will be open to you. Like anytime you can message us. So I will be responding to you. Okay. So thanks for coming, guys. We'll see you tomorrow. Thank you.